வளர்ச்சியடைந்த நாடான அமெரிக்காவில் வாஷிங்டன் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்குங்க. அங்கே நடந்த ஒரு அதிர்ச்சி அடைந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே குழந்தை பெற்றுட்டா வளர்க்குற விதம் எப்படி இருக்கும், நம்ம வந்து நல்ல பிள்ளையாக வளர்க்கணும், நம்ம நல்ல ஊட்டச்சத்து உணவு கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புவோம். ஆனால் வளர்ந்த நாடான அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவங்க பிடிச்சா வாழலாம், பிடிக்கல அப்படின்னா குழந்தை வந்து அம்மா வீட்டில் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஆர்டர் போட்டுருவாங்க. அப்பானவங்க அப்பப்போ போய் குழந்தைய பார்த்து வருவாங்க. அப்படி பார்த்துக்கும்போது தான் 3 குழந்தையுமே பெற்ற தந்தை தான் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் பாதுகாப்பே இல்லாமல் 3 குழந்தையும் கொன்னே போட்டாருங்க அவர். அந்த பற்றி விவரமான விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுருங்க. அப்போ இது பதில் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். வாங்க என்ன நடந்துன்றது பார்த்துடலாம். இந்த சம்பவம் வந்து உண்மையான சம்பவங்க. அமெரிக்காவில் நடந்த விஷயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாஷிங்டனில் மே 30, 2025 இந்த வருடத்தில் நடந்த விஷயம் தாங்க. இது வாஷிங்டனில் அவன் அப்பா பேர் டிராவிஸ், அவங்க அம்மா பேர் வந்து இதில் பதிவிடலை. அவங்க அம்மாவுக்கு வந்து 3 குழந்தைங்க, 2 பேரும் சேர்ந்து 3 குழந்தைங்க. வளர்ந்த நாடுகளில் பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இதில் வளர்ந்த நாடுகளில் வந்து கல்யாணம் பண்ணி குறிப்பிட்ட காலங்கள் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் நம்ம இந்தியா தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு ஆளை கல்யாணம் பண்ணால் அவங்களோட மட்டும் தான் வாழ்வாங்க. அப்படியே பிடிக்கலன்னா அதை டிவோர்ஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா எப்படினாலும் வாழலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இங்கே வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது வாஷிங்டன்ற ஒரு மாநிலத்தில் அவங்க அப்பா 3 குழந்தை இருக்காங்க. அவங்க டிவோர்ஸ் ஆன உடனே கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த 3 குழந்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்காக அவங்க அப்பா வந்து வார இறுதியில் அவங்க 3 பிள்ளைகளையும், அதாவது 5 வயசு ஒரு குழந்தை, 8 வயசு ஒரு குழந்தை, 9 வயசு ஒரு குழந்தை, 3 பெண் குழந்தையும் பார்க்கறக்காக வர்றாங்க. அப்போல்லாம் அம்மா வந்து அலோவ் பண்ண உடனே பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க, பார்த்து பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் மணி 8 மணி ஆயிரும், 9 மணி ஆயிரும், அந்த குழந்தை வீட்டுக்கு வரவே இல்லை. வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து ஒரு நாளாச்சு, மாதங்கள் ஆகி போச்சு, ஆளை கண்டுபிடிக்க முடியல, பதறிடுவாங்க அம்மா வந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் வந்து வெஹிக்கிள் கார் நிற்கிது, இங்கே எம்டி காரு. அங்கே போய் போலீஸ்காரங்க சர்ச் பண்ண போகும்போது தான் தெரியுது, அங்கே சின்ன சின்ன பொருள்கள்லாம், ஸ்நாக்ஸ் பொருள்லாம் செதறி கிடக்கு, குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் செதறி கிழிஞ்சு கிடக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 100-200 தள்ளி போனால் 3 குழந்தையோட சடலங்கள் வந்து அங்கே கிடக்குங்க. பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு வாஷிங்டன் மாநிலமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, என்னடா அப்படி நடந்து போச்சு அப்படின்ட்டு. ஏன்னா பெத்த அப்பாவே 3 குழந்தைகளை காற்று உள்ளே போகாமல் பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடி அவரை கொண்டிருக்காரு. அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா நிறையா குடும்பங்களில் மனைவிட்ட கோவத்தை காட்ட முடியாமல் குழந்தைகிட்ட கோவத்தை காட்டுறது ரொம்ப ஈஸியாகவும் யதார்த்தமாகவும் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. அவன் நடந்தனால தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. அவன் அம்மாவுடைய கோவத்தை குழந்தைகிட்ட காட்டி குழந்தைய தற்கொலை பண்ணி வச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் தேடி போகும்போது கண்டுபிடிக்கவே முடியல, கடைசியில் ஆளே காணப்பட்டாங்க. ரீசெண்டாக செப்டம்பர் மாதத்துல தான் அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் அவருடைய உடல்லாம் சிதைஞ்சு கிடக்கு. அதாவது சூசைட் அட்டம் பண்ணிட்டார் அவர் இந்த மன விருத்தியில். கடைசியில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது அவருடைய டிராவிஸுடைய உடல் தான், அவங்க குழந்தையுடைய அப்பா தான் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த கேஸை பார்த்த போலீஸ்காரங்க ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. அதுமாதிரி அவங்க அம்மாவும் ரொம்ப அதிர்ச்சி அடைச்சிட்டாங்க. இது மாதிரி விஷயம், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். முடிஞ்ச வர மனைவியுடைய கோவத்தை மனைவிட்டே காட்டுங்க, குழந்தைய காட்டாதீங்க. குழந்தைங்க இருக்கும்போது மனைவிட்ட வந்து சண்டை போடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அது உண்மையிலே வந்து பெரிய லெவலில் மனசுல பாதிக்கப்படுவாங்க. ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு போர் செய்கிற ஒரு சோல்ஜர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மனநிலை எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமும் பதட்டமாகவும் இருக்கும். இப்போலாம் சுட போகிறாங்க, நம்ம என்ன ரெடியாக இருக்கணும் அப்படின்ற பதட்டம்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மனநிலை தான் ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பா வந்து அம்மாவோட சண்டை போடும்போது அடிக்கும் போதும் அந்த குழந்தையுடைய மனநிலை அந்த சோல்ஜருக்கு ஈக்குவலாக தான் கம்பேரிசன் பண்ணுறாங்க ஆய்வில். அதனால வந்து ரொம்ப டிப்ரெஷனாகவும் அக்ரெசிவாகவும் ரொம்ப சடன் டெம்பராகவும் ஆயிடுறாங்க. அதனால வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப பிரச்சனை விளைவுகளை ஏற்படுத்துறாங்க. கொலை பண்ணுறது, கஞ்சா அடிக்கிறது, இது வருஷத்துக்கு யார் உந்துகோலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான். அதனால் முடிஞ்ச வரை பேரண்ட் அம்மா அப்பாவை சண்டை போடாமல், குழந்தை இல்லாத போது என்னன்றது பேசி தீர்த்துக்கிறபடியே, குழந்தை இருக்கும்போது நம்ம சண்டை சச்சோடு கெட்ட வார்த்தை பேசுறது அதெல்லாம் இருக்கும் முடிஞ்ச வரை தவிர்த்துருங்கன்றதை இந்த கற்றுக்கிட்ட விஷயம்.